கிறிஸ்து மதம் வானத்தையும் பூமியும் படைச்சவர் அப்படின்னு சொல்றான். அப்படி ஆமா. அவன் சொல்றான் முஸ்லீம் அகிலமே அல்லாஹ் அப்படின்றான். இவன் சொல்றான் எல்லாம் வைகுந்தவாசி தான் காரணம்ன்றான். நான் என்ன சொல்றேன், ஒரு மூலப்பொருள் வேணும் எல்லாத்துக்குமே இல்லையா? ஒரு பொருள் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் இல்லாத ஒரு பொருள் உருவாகாது. அப்போ இந்த கடவுள் இத்தனை விதமான கடவுள்களை மனிதன் சொல்லி தெரிஞ்சுங்கிறான். கடவுள் இத்தனை விதமா இல்லை. பெரும்பாலும் வேதங்கள்லயும் இறைவன் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் படைச்சான். இந்த தாவர ஜந்துக்கள் எல்லாம் இதுல சிவபுராணத்துல எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா? எல்லாத்துலயுமே எல்லா வேத நூல்லையும் ஆமா இருக்கு. ஒரு வேத நூல் இல்ல, எல்லா வேத நூல்லையும் சத்தியமான விஷயங்கள் இருக்கு. எல்லா வேத நூல்லையும் பொய்யும் கலந்துட்டான். சரி சரி. அப்போ ஆன்மாங்கும் போது நம்ம பேரான்மான்னு ஒன்று சொல்கிறோம். அது எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து உதயமாச்சு, இல்லட்டா அவர் படைச்சவர் எங்கே இருந்தார், எங்கே இருந்து படைச்சாரு தெரில. அப்புறம் இன்னொன்று அவருடைய இது எங்கே இருக்குது, ஸ்தாபிதம் எங்கே, போன வீடியோ அவரை கண்டுபிடிச்சது யாரு? போன வீடியோவில் தானே சாமி நான் கேட்டேன். என்ன சாமி கேள்வி கேட்டேன், என்ன பதில் வரல எனக்கு. கேட்டிங்களா சாமி? ஆமா, போன வீடியோவில் கேட்டேன்னே. அப்படியா? கிறிஸ்து மதம் வானத்தையும் பூமியும் படைச்சவர் அப்படின்னு சொல்றான். அப்படி ஆமா. அவன் சொல்றான் முஸ்லீம் அகிலமே அல்லாஹ் அப்படின்றான். இவன் சொல்றான் எல்லாம் வைகுந்தவாசி தான் காரணம்ன்றான். நான் என்ன சொல்றேன், ஒரு மூலப்பொருள் வேணும் எல்லாத்துக்குமே இல்லையா? ஒரு பொருள் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் இல்லாத ஒரு பொருள் உருவாகாது. அப்போ இந்த கடவுள் இத்தனை விதமான கடவுள்களை மனிதன் சொல்லி தெரிஞ்சுங்கிறான். கடவுள் இத்தனை விதமா இல்லை. அதாவா இப்ப என் கூட நீ இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் நல்லா தடுப்புடலான்னு ஆளாண்டா உன்னை பத்தி நான் இஷ்டத்துக்கு எழுதிடுவேன். ஊர்பட்ட புழு எழுதிடுவேன். இவர் அப்படி, அவர் அப்படி பலசாலி, இவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ண யார் பார்க்க போறான்? ஒரு 100 வருஷம் பத்தி யாருன்னு பார்ப்பான்? அது இல்லை, பார்க்க போதில்லை. ஏதுந்த படிச்சுட்டு ஆஹா இவர் பெரிய ஆள் போடுவது அப்படிதான். அந்த மாதிரி ஏதுன சரித்திரங்கள் இதெல்லாம். ஆனால் பாதி நிஜம், பாதி பொய். அது இருந்துட்டு போட்டோம். எல்லா மதத்திலையும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்றான். இந்த கடவுளை உருவாக்குறது யார்? கடவுளை உருவாக்கின பொருள் எது? அதுதான் சாமி. அப்படின்னு தானே போன வீடியோல கேட்டேன். இன்னும் பார்க்கல, எங்க வீடியோ பார்த்தா தானே தெரியும். அப்போ கடவுளை உருவாக்குறது ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அது எந்த பொருள்? அப்ப நீ கண்டது கடவுள்ன்ற, நான் கண்டதை கடவுள்ன்ற, அவன் கண்டதை கடவுள்ன்றான். அப்ப கடவுள்ன்றது எது? அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எது? இப்போ நான் உருவானா எங்கள் அப்பா அப்பா எல்லாரும் நான் உருவாக முடியாது இல்லையா? அப்போ கடவுளை உருவாக்கினா ஒரு